நாளைக்கு நடக்க போற டிராமாவுல யார் யார் என்னவா நடிக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம் டீச்சர். எங்க லட்சுமி, நீ என்னவா நடிக்க போற? நம்ம நாட்டு விடுதலைக்காக போராடினாங்களே ஜான்சி ராணி, அந்த ஜான்சி ராணியா நான் நடிக்க போறேன் டீச்சர். வெரி குட். ஓகே. சரவணா, நீ சொல்லு. டீச்சர், நான் தியாகி திருப்பூர் குமரன் தான் நடிக்க போறேன் டீச்சர். குட். ஓகே. ராஜா, நீ என்னவா நடிக்கிற? நான் டாக்டரா நடிக்கிறேன் டீச்சர். டாக்டர் நடிக்க போறியா? ஆமாங்க டீச்சர். நான் டாக்டர் ஆகணுங்கிறது தான் எங்க அம்மாவோட ஆசை. என்னை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க வீட்டு வேலை செஞ்சு பாத்திரம் கழுவி இப்படி எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அவங்களும் டிராமா பார்ப்பாங்க. நான் டாக்டரா நடிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த சின்ன வயசுல அம்மா மேல இப்படி ஒரு பிரியமா? கொடுத்து வச்ச அம்மா. எங்க மணி நேரத்துல பையன் ஸ்கூல் டிராமால நடிக்கிறான்ல, பார்க்க போறேன். மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் போங்க. அம்மா அம்மா எழுந்துறீங்கம்மா, டாக்டர் வராரு. அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சுமா? என்னால ஒரே காய்ச்சல் டாக்டர். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் ஒரு மருந்து எழுதி தரேன், அதை வாங்கி கொடுங்க, சரியா போயிடும். சரிங்க. நன்றி டாக்டர். இதெல்லாம் வேணாம்ப்பா. உங்க அம்மா மாதிரி நான் 10 அம்மாக்கு உதவி செஞ்சா எங்க அம்மா நல்லா இருப்பாங்க. ஐயோ, மழை வந்துருச்சு. சீக்கிரம் நட, வீட்டுக்கு போயிடலாம். எதுக்குமா துணி பிடிக்கிற? நீ நனைஞ்சா ஜுரம் வந்துரும்ல. அப்ப உனக்கு? நான் அம்மா தானேடா, நனைஞ்சா பரவாயில்ல. என்ன தூக்கிக்கோயேன். எதுக்குடா? தூக்கிக்கோயேன். எதுக்கு? தூக்கிக்கோயேன் சொல்றேன். சரி. எங்க அம்மா நினைக்கூடாது இல்ல. டீச்சரம்மா, டீச்சரம்மா எங்க இருக்காங்க? டீச்சரம்மா, வாங்கம்மா. நீங்க எங்க இருக்கீங்களா? எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. என்ன விஷயம்? வர அவன் வந்துட்டு போவான். இந்த தடவை பணத்தை அனுப்பி ஒரு காகிதத்தையும் அனுப்பியிருக்கான். என்ன எழுதியிருக்கானோ கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. என்ன எழுதியிருக்கா? கொஞ்சம் இருங்க. என்னம்மா, உங்க மனசுக்குள்ளே படிச்சுட்டா எப்படி? என்ன எழுதியிருக்கா? ஒண்ணும் இல்லம்மா, ராஜாவுக்கு இந்த வாரம் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கான். அடுத்த வாரம் வரேன்னு எழுதியிருக்காப்ல. அடுத்த வாரமா? பாக்குறது பெட்ரோல் பேங்க்ல மேனேஜர் வேலை ஆச்சே, பொறுப்புகள்லாம் அதிகமா இருக்கும். அதான் இந்த வாரம் வர முடியல போல இருக்கு. அடுத்த வாரம் வரேன்னு எழுதியிருக்காப்ல. அடுத்த வாரம் வரைக்கும் என்னால அவனை பார்க்காம இருக்க முடியாது. நானே போய் அவனை பார்க்கறேன். வேண்டாமா, இந்த நிலைமையில நீங்க போக வேண்டாம். இன்னைக்கு நானும் என் தங்கச்சியை பார்க்க கோயம்புத்தூர் போறேன். ராஜா ஒரு முக்கியமான விஷயமா நானும் பார்க்கத்தான் வேணும். நீங்க எங்க இருங்க, நான் ராஜாவை நேரா பார்த்து விஷயத்தை என்னன்னு சொல்லி நேரா கூட்டிட்டே வந்துடுறேன். இங்க ராஜான்னு மேனேஜர். நான் தான் இங்க மேனேஜர். இல்ல சார், கேத்தில இருந்து வந்திருக்காரு அவரு. ஓ, கேத்தி ராஜாவா? சர்வீஸ் ஸ்டேஷன்ல பாருங்க. ராஜா, என்னப்பா அது? பெட்ரோல் பங்க்ல மேனேஜரா வேலை பார்க்கறேன்னு லெட்டர் போட்டேன். இங்க வந்து பார்த்தா காரை கழுவிட்டு நிக்கிற. நீ படிச்ச படிப்பு என்ன, செய்யற வேலை என்ன? நான் இங்க காரை கழுவல டீச்சர், என் வயித்தை கழுவிட்டு இருக்கேன். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிறதா இருந்தா இந்த ஜென்மத்துல எங்க அம்மாவை நான் காப்பாற்ற முடியாது. பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்ட பையன் இங்க பெட்ரோல் பங்க்ல கார் கிளீனரா இருக்கான்னு தெரிஞ்சா எங்க அம்மா மனசுடைஞ்சு போயிடுவாங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இதே போய் கண்டினியூ பண்றதை தவிர வேற வழி தெரியல.
ப்ளீஸ் நீங்களே இதை எங்க அம்மாட்ட சொல்லிடாதீங்க. இனிமே நீ போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு உண்மையிலேயே வேலை கிடைச்சிருக்கு. நாளைக்கே நீ டெல்லிக்கு போற. டெல்லியா? ஆமாப்பா, அங்க ரயில்வேல வேலை பார்க்குற என் வீட்டுக்காரர் தான் உனக்கு இந்த வேலையை ஏற்பாடு பண்ணிருக்காரு. புறப்படு போலாம். ஹிந்தி சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு ஓடினேன். இப்போ டெல்லிக்கு இன்டர்வியூக்கு போகும்போது அது எவ்வளவு உபயோகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டல. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? சிறு இந்தியும் இன்டர்வியூக்கு உதவும் தெரியுது. இத பாருப்பா, முத தடவையா ஊருக்கு போறேன். போற வழியில எங்க இறங்கிடாத, அப்புறம் ரயில் உன்னை விட்டு போயிடும். உனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க உதவி செய்யறதுக்கு. நீ எங்க இறங்கிடக்கூடாதுன்னு தான் இத பாரு, இதுல தயிர் சாதம் புளியோதரை வச்சிருக்கேன். வயிறு நிறைய சாப்பிடு. என்ன சாப்பிடும்போது திரும்பி உட்கார்ந்து சாப்பிடு. யார் கண்ணாவது பட்டுரும்ல. இந்த பாருமா, என்னை பத்தி நீ கவலைப்படாத. என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். நான் இங்க இருக்கும்போது நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறியோ தெரியல. இந்த பாருமா, மழையெல்லாம் அதிகமா நனையாத, நேரத்துக்கு மருந்து சாப்பிடு. டீச்சர், எங்க அம்மா இருமுறை சத்தம் கேட்டா உடனே வந்து என்னன்னு பாருங்க. நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன்ப்பா. மருந்து சாப்பிடுறேன், மழையில நனைய மாட்டேன். போதுமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? மகாராசனா சீரும் சிறப்புமா. நல்லா இருப்பா. போயிட்டு வா. டீச்சர், நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. நான் ஊருக்கு போய் லெட்டர் போறேன். என்ன? என்னப்பா சர்டிபிகேட்ல மறந்துட்டு போற? சாரி, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. என்ன? பூரியா? என்ன பூரி? அமரீஷ் பூரியா, ஓம் பூரியா? இந்த மைதால செய்வாங்களா தானே இது? பூரினா இதுதான் பூரி. நான் தரேன். வாய் நல்ல சேலம் கொகமா இருக்கு. குடி. என்னடா ஏதோ பிச்சைக்காரனை பாக்குறமா இலக்காரமா பாக்குறீங்க? எங்க வீட்டுல எங்க அம்மா இவ்வளவு பெரிய டிஃபன் கேரியர்ல புளி சாதம், தயிர் சாதம், ஊறுகாய் கொடுத்து அமிச்சாங்க. ஏன் கெட்ட நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். நான் மட்டும் அந்த டிஃபன் கேரியர் எடுத்து வந்தா இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் கொடுத்துட்டு ஏன் அந்த டிரைவருக்கே கொடுத்து நீ இதை நான் சாப்பிட்டு இருப்பேன். அதான்டா உண்மையான தமிழர் பண்பாடு. ஆமா, அடுத்த ஸ்டேஷன் எப்போ வரும்? நாங்க மட்டும் ஹிந்தி கத்துக்கணும், நீங்க தமிழ் ஒரு வார்த்தை கூட கத்துக்கூடாதா? சாய் 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 தம்பி, சாய் தம்பி, சாய். டீ எல்லாம் வேண்டாம். நம்ம பசிக்கு டீ எல்லாம் சரியா வராது. இட்லி கிடைக்குமா? இட்லியா? கணேஷ் பீடி வாங்கி தரேன், குடிக்கிறியா? யோ, என்னையா இட்லி கேட்டா பீடி வாங்கி கொடுக்குறாங்க? ஓ, அடுத்த ராத்திரி 3 மணிக்கு வந்து இட்லி வேணும்னு கேக்குறிய? உனக்கு அறிவு இருக்கா? எங்க போற? டெல்லிக்கு போறேன். டெல்லிக்கா? நானாவது இங்க தமிழ் பேசுறேன். இனிமே போக எல்லாம் ஹிந்தி தான் பேச போறானுங்க. டெல்லி வேற போறேங்கிற, என்ன பண்ண போறியா? அம்மா கொடுத்த டிஃபன் கேரியர் விட்டுட்டு வந்ததுனால போற வரலாம் நம்மள எகத்தளமாவே பேசுறான். இறங்கி வேற ஏதாவது இருக்கான்னு பாக்கலாமா? ஸ்டேஷன் மட்டும் தான் இருக்கு. வேண்டாம், அம்மா சொன்ன மாதிரி ட்ரெயினை விட்டு நம்ம இறங்கணும்னா ட்ரெயின் நம்மளை விட்டு போயிடும். அதுக்கு இந்த டீயே பெட்டர். அண்ணாத்த, சாய் சாய் இங்க வாங்க. சாய். உங்க ஆசை ஏன் கெடுப்பானே, அதனால ஒரு டீ கொடுங்க. கிளாஸ் எடுத்துங்க. ஒரு 15 பைசாக்கு இந்த டம்ளர் நிறைய அழுத்தி அழுத்தி ஊத்து. கிளாஸ் வை. ஏன் வையா கிளாஸ்? டெல்லிக்கு போய் விலையை குறைச்சிட்டு வா, வரும்போது தரேன். 15 பைசாவுக்கு டீயாமா. டிடிஆர் அனுப்பிச்சு இவன் டிக்கெட் வாங்கினானா இல்லையான்னு செக்அப் பண்ண சொல்லணும். स्टेशन भी तो आ गया। सुनो बाबू, इधर इडली वड़ा गर्मा गर्म सांभर सब कुछ मिलेगा। गर्मा गर्म खाइए। आइए आइए मैम साहब, आइए मैम साहब। क्या चाहिए बोलिए? इडली वड़ा सांभर क्या चाहिए? 2 वड़े अभी देती हूँ जी। बोनी का टाइम है। अरे सब लोग उतरिए तो सही। इधर आइए इधर आइए। क्या चाहिए आपको? 2 पूरी। தம்பி, ஏப்பா நானும் நேத்துல இருந்து பாட்டு வர்றேன். ரொம்ப சாகவாசமா இருக்கிறீங்க.
சீக்கிரம் போய் சாப்பிட்டு வாப்பா. இந்த பிளாட்பார்த்த ரயில் 10 நிமிஷம் தான் நிக்கும். அப்ப ரயில் போச்சுன்னு வச்சுக்கோ, 4 நாளைக்கு ஒரு தடவை ரயில் வரும் போகும். நீ இவ்வளவு மெதுவா போறத பார்த்தா கண்டிப்பா ரயில மிஸ் பண்ணிட்டு இந்த பிளாட்பார்ட் வந்து புலம் போற. ஞாபகம் வச்சுக்கோ. क्या चाहिए बाबू? चिकनी है, हमें 2 इडली और एक बड़ा चाहिए। अब भी लाई बाबू। आए मेरी जान। अरे बाबू पैसे क्या गिनते हो? आओ उतरो तो सही पहले। अरे गर्मा गर्म स्टेशन पे मिलेगा आपको। और भी देती हूँ जी। एक वड़ा भी देना। वड़ा दीजिए, ओके। अरे बाप रे, मेरा गाड़ी निकालना। अरे बाद में देना, ये तो गुड्स ट्रेन है, वो तुम्हारी ट्रेन है। पहले जाओ, खाओ, आराम बहुत मजा गड़बड़ हो करो। गया। आओ। आप लोग नाश्ता नहीं किया? नहीं किया। आपको तमिल मालूम? मालूम नहीं। नहीं मालूम? மட பசங்க மந்தியா நிக்கிறாங்களே. இந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் 5 நிமிஷம் தான் நிக்கும். விட்டா சாயங்காலம் அடுத்த ஸ்டேஷனே வரும். நிச்சயமா அவங்க சோத்துக்கு நமக்கு எதுக்கு? क्यों नहीं किया? उस लड़की ने नाश्ता नहीं दिया। वो लड़की? हाँ उसी ने। वो छोकरी? हाँ हाँ। अरे वो छोकरी इधर आओ, आओ। क्या बाबूजी? सी माय फ्रेंड्स। जी हाँ। हाँ देखो मेरा दोस्त, सबको नाश्ता दो। हाँ जल्दी सप्लाई करो, नहीं तो ट्रेन चली जाएगी। जल्दी हाँ हाँ। देख, एक एक सर को 5-5 पूरी, एक एक वड़ा। जल्दी सप्लाई करो। ओए ओए बाबू, चल चल, गाड़ी जल्दी निकल जाएगी, पैसा निकाल। नाश्ता में दम नहीं, लेकिन कितना पैसा हुआ? हाँ 146 रुपए 50 पैसा बस। ये नाश्ते के लिए? ये तुम ही ने खाया, हाँ। वो तुम्हारे दोस्त लोग ने खाया, उसका पैसा कौन भरेगा? दोस्त? कौन सा दोस्त? जल्दी आ तुम्ही ने बोला सबको नाश्ता दो, दे दिया। वो बोलते पैसा तुमसे लो। नाश्ते का 125 रुपया। देख, पेट फेंक देने का 2 रुपया 50 पैसा। चल फटाफट निकाल। अच्छा, एक पूरी कितना पैसा? 1 रुपया। एक वड़ा 1 रुपया। 2 पूरी 1 वड़ा 3 रुपया। अच्छा हाँ? ले लो, मैं जाता हूँ। ओए ओए बाबू, अरे कहाँ तक है? अबे पैसे निकाल। अरे साले, मेरी गाड़ी जारी कर दो। मेरे को पता है। अरे पकड़ो पकड़ो, जोर साले, पैसे निकाल। अरे छोड़ दो। अरे रुक गए, अरे मैं बच गई। हम लोगों को नाश्ता कराया, इसका बहुत शुक्रिया यार। ये ले अपना बक्ता। डालोगी तुझे। चल पैसे निकाल पहले। अबे तेरी तो, ओए होए बच्चू, भागता का है? ये नुकसान हुआ उसका कौन भरेगा? तेरा बाप? ये ड्रामा मामा इधर नहीं चलेगा। हाँ पैसा निकाल। ये हाथ दूंगा ना, बत्ती से बाहर आ जाएगी। दूसरी गाड़ी कब आएगी? 4 दिन के बाद। हाँ, कितना दिन? बहरे क्या? 4 दिन के बाद। 4 दिन? ये साली छोकरी, अक्ल है तुझे? मुश्किल में डाल दिया। जो निकल गई वो गाड़ी नहीं, मेरी जिंदगी है। पैसा निकाल बाबा। पैसा पैसा बोल के मेरी जान निकाल दी। ले लो, पूरा पर्स ले लो। जो गाड़ी निकल गई वापस आएगी क्या? हाँ बोल बोल ना। ए, अबे छोड़ रे, ये ले तेरा पर्स। मेरा हिसाब का 120 रुपए हुआ। हाँ बड़ा है वो है पर्स देने वाला। ஓய், முன்னாடி ஆடிட்டு போற. உன்னால நான் மிஸ் பண்ணது ட்ரெயின் இல்லடி, என் வாழ்க்கை. ஆடிக்கிட்டு போறா பாரு. உன்னெல்லாம் நிக்க வச்சு ஷூட் பண்ணுண்டி. ட்ரெயின் வரதுக்கு 4 நாள் ஆகுமா? அது வரைக்கும் நான் என்ன இங்க உட்காந்து புல்லெல்லாம் புடுங்கிட்டு இருக்கிறதா? என்ன பண்ண போறேன் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இப்படி பிளாட்ஃபாரத்துல உட்காருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, நீ அப்பவே சொன்ன கண்ட ஸ்டேஷன்ல இறங்காத, ட்ரெயின் உன்னை விட்டுட்டு போயிடுன்னு. கேட்காம இறங்கினல்ல, எனக்கு எதுவும் வேணும், இன்னமும் வேணும். நல்லவேளை நீயாவது என் கூட இருக்கியே. அந்த சர்டிபிகேட் பெட்டி போன மாதிரி இந்த பெட்டியும் போயிருந்துன்னு வச்சுக்கோ, நீ என் கூட இல்லாம போயிருப்ப. இந்நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னவோ.
அரே சோக்ரி, देवी जी, महारानी जी, कौन इस समय पर बुला रहा है हमको? नमस्ते जी। ओए होए, अबे तुम इधर भी आ गए? कितनी बार इन उल्लू के पट्टों को समझाना पड़ता है। स्टेशन से अपना हिसाब किताब खत्म हो गए, पता नहीं क्या है इधर। बहुत भूख लगी है, खाना। क्या भूख लगी है? मैं और मेरा चीना 2 बार खाएंगे, पर तुझे जरूर नहीं दूंगी। जा जा। ஏண்டி நீயும் நாயும் 2 தடவை சாப்பிடுவீங்க, ஆனா எனக்கு சோறு போட மாட்டீங்க. ओए होए, देखो तो भैंसा अभी तक सो रहा है। सूरज चढ़ाया, उठो अभी। இதை திட்டு போற எரும மாடுன்னு அவன் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான், நீ குளிர் காஞ்சிட்டா போற. दिखाई नहीं देता क्या? साला अंधा है क्या? अभी आया मैं, वो सामान सब गोरापुर स्टेशन को भेज दो। अच्छा ठीक है, राइट टाइम, ओके। Excuse me, sir. Hey, how you came here, I say? It's all my fate, sir. See that bloody girl? Just because of that fool, I have missed my train. Oh my goodness. You will get your train after 3 days only. If you don't mind, can I make a phone call? अरे ओए ओए मास्टर बाबू, वो लुच्चे लोफर को फोन नहीं देना। हाँ, This is not a public phone. It's meant for railway purpose only. Me too want to talk to railway officer Delhi, sir. Delhi, whom do you want to contact? One Mr. Gopal, GD Gopal. Acha, that would be Giri Gopal. Right, sir. I will try. Hello, can I speak to Mr. Gopal? Okay, your lucky is on the line. ஹலோ, ஜிடி கோபால் ஸ்பீக்கிங். மிஸ்டர் கோபால், சார் நான் ராஜா பேசுறேன் சார். உனக்காக நான் ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்தேன். என்னாச்சு உனக்கு? எங்க இருக்க? நான் இங்க கோராப்பூர் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். ஐயோ, அந்த ஸ்டேஷன்ல 4 நாளைக்கு ஒரு தடவை தானப்பா ட்ரெயினே நிக்கும். என்ன பண்ண போறப்பா? நேத்து டிஃபன் சாப்பிடறதுக்காக இறங்கினேன் சார். இறங்கின இடத்துல என் ட்ரெயினை இல்ல சார், லைஃப் மிஸ் பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு எனக்கு இன்டர்வியூ சார். அந்த இன்டர்வியூ மட்டும் நான் அட்டன் பண்ணியிருந்தேன், நிச்சயமா எனக்கு வேலை கிடைச்சிருக்கும் சார். வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றதை விட எங்க அம்மாவை நான் காப்பாத்திருப்பேன் சார். சார் நான் ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கேன் சார். சார் நான் ஹால் டிக்கெட் நம்பர் வேணா சொல்றேன். எப்படியாவது எனக்கு ஸ்பெஷலா ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ண முடியுமா? கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சார். சர்டிபிகேட் வச்சிருக்கியா? வச்சிருந்தேன் சார். நேத்து ட்ரெயின்ல அதையும் மிஸ் பண்ணிட்டேன் சார். துணிமணி வச்சிருந்த பெட்டி மட்டும் தான் சார் கை கிடைச்சது. சர்டிபிகேட் இல்லாம டெல்லிக்கு வர்றதை விட அப்படியே ஊருக்கு போறது நல்லது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி கூட பிரயோஜனம் இல்லையா சார்? சர்டிபிகேட் இல்லைன்னா எவனுமே வேலை கொடுக்க மாட்டாங்கல்ல சார்? மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட எவனுமே ஒத்துக்க மாட்டாங்கல்ல சார்? பரவாயில்ல சார், படிச்சவனுக்குலாம் வேலை கிடைச்சிருந்தா என்ன? அதனால என்ன சார், நான் கட்ட வேண்டிய எடுத்தாது எங்க அம்மாவை காப்பாத்துறேன் சார். இல்ல சார், நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல சார். எங்க அம்மா என்னையே நம்பி இருக்காங்க. நான் இந்த வேலையை தான் சார் நம்பிட்டு வந்தேன் சார். டெல்லியிலேயே உங்க சிபாரிசு எனக்கு ஒரு சின்ன வேலை கூட வாங்கி தர முடியாது சார். சாரி ராஜா, அப்ப நான் ஊருக்கு போறது ஒரு வழியே இல்லையா சார்? இப்ப என்னால ஒண்ணும் முடியாது.